கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானதை தேர்வு செய்க. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருபு மறைந்து வருவது உவமை தொகை. கரெக்டு. இந்த இப்போ எப்படி எடுத்துக்கலாம், மலர் கைன்னு எடுத்துக்கலாமா, மலர் போன்ற கை. அப்போ போன்றங்கிற உவம உருபு மறைஞ்சு வருது. ஓகே, அப்போ ஒன்றாவது ஸ்டேட்மெண்ட் விட்டுருங்க. இரு சொற்களுக்கு முதலிலும் இடையிலும் என்ற இடைச்சொல் மறைந்து வருவது உம்மை தொகை. இது தப்பு. ஏன்? ஒரு எடுத்துக்காட்டு பாருங்க. தாய் சேய், அண்ணன் தம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும். அதாவது என்ன வரணும்? இரு சொற்களுக்கு முதல்ல வரக்கூடாது, இடையில வரலாம், தப்பு கிடையாது, கடைசியில் மட்டும்தான் வரணும். தாயும் சேயும். அப்போ இரு சொற்களுக்கு இறுதியில் என்ற இடைச்சொல் மறைந்து வருவதே உம்மை தொகையாகும். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இது எது தப்பு? 2 தான் தப்பு. காலம் கறந்த பெயரெச்சமே வினைத்தொகையாகும். கரெக்டு. சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் நின்று இடையில் ஆகிய என்னும் பண்பு உருபு தொக்கி வருவது இரு பெயரொட்டு பண்பு தொகை. சாரை பாம்பு எடுத்துக்கங்க. இல்லை, சாரைங்கிறது சிறப்பு பெயர், பாம்புங்கிறது பொது பெயர். அப்போ இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. அப்போ 1 கரெக்டு, 3 கரெக்டு, 4 கரெக்டு, 2 மட்டும்தான் தப்பு. இவங்க தப்பானதான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் தப்பு.